ராதாகிருஷ்ணன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கு நான் யோகாவை பற்றி தான். இந்த யோகா நம்ம உடலையும் மனதையும் நல்ல புத்துணர்ச்சியாக வச்சுக்க பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பழமையான கலை. இந்த யோகா செய்கிறதுனால என்னென்னலாம் நலன்கள் இருக்குது அப்படின்னா, இதயம், நம்மளுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். அது இல்லாமல் மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடம்பு பார்த்திங்கன்னா சிலருக்குலாம் அப்படியே ரப்பர், அப்படியே மரக்கட்டை மாதிரி ஸ்டிப்பாக இருக்கும். அதாவது ஏதாச்சும் வளைஞ்சு நிமிர்ந்து ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணாங்கனாலே இடுப்பு பிடிச்சிக்குது, அதை பிடிச்சிக்குதுன்னுவாங்க. இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த யோகா கண்டிப்பாக அவசியம். ஏன்னா இது உடம்பு நல்ல நெகிழும் தன்மையை கொண்டதான். அதனால் நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க, வீட்டு வேலைகளே குனிஞ்சு நிமிர்ந்து எல்லாம் செஞ்சாலே போதும் அப்படின்னு. அது ஒரு உடற்பயிற்சி போல் இருக்க, இது மனசுக்கு ஒரு ஒரு எக்ஸசைஸ். உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனதுக்கும் ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதனால் மன அழுத்தம் குறையும். ஆஸ்துமா இது போன்ற பிரச்சனைகள், அதாவது நுரையீரல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த யோகா செய்கிறதுனால உடல் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம யோகா கற்றுக்கலாம். நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள்லாம் வருது. அதை சரியாக முறையாக கற்றுக்கணும். இல்லைன்னா அதனால பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யோகா கற்றுக்கோங்க. எல்லோரும் யோகா கற்றுக்கிறதுனால உடல் வலிமையும் மன வலிமையும் கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.